ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பின் நன்னாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மெரி கிறிஸ்மஸ். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்களேன். ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ். தாராளமா சொல்லலாம், நான் தான் பர்மிஷன் கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி அறிவிக்கப்பட்ட மெய்ப்பர்கள் கர்த்தரை துதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை அறிவிக்கும் போது தூதர்கள் கூட்டம் கர்த்தரை துதித்தது. ஆண்டவருடைய பிறப்பின் செய்தி உலகம் அனைத்திற்கும், எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக காணப்பட்டது. இன்றைக்கு அந்த பிறப்பின் நாளை நினைவு கூறுகிற நமக்கு இந்த செய்தி எப்படிப்பட்டதா இருக்கிறது? சந்தோஷமா இருக்குதா, இல்ல ஏதாவது உள்ள இருக்கிற கஷ்டங்கள் இதெல்லாம் நம்மளை போட்டு ஆட்கொண்டு இருக்கிறதா, அல்லது என்ன நடக்கும், என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? நாம சந்தோஷம் காணப்படுதா இல்லையா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஓகே. இப்ப சந்தோஷமா இருக்கிற நமக்கு இந்த 2023ஆம் ஆண்டினுடைய கிறிஸ்து பிறப்பின் நன்னாள் ஒரு மிகப்பெரிய செய்தியை நமக்கு கொடுக்க போகிறது. ஆயத்தமா அந்த செய்தியை நாம பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, கடந்த 2000 ஆண்டுகளாக நாங்கள் உங்களுடைய பிறப்பின் நன்னாளை நினைவு கூறுகிறோம். அதற்கு முன்பதாக அநேகருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு காத்திருந்தார்கள். இன்று நாங்கள் அந்த பிறப்பின் நன்னாளை நினைவு கூர்ந்து ஆசீர்வாதத்தை பெற காத்திருக்கிறோம். எங்கள் யாருடைய இருதயங்களின் தேவன் நீர் விருத்த சேதனமுள்ள இருதயங்களாக மாற்றும். அடியுடைய உதடுகளை விருத்த சேதனமுள்ளாக்கும். வல்லங்கள் ஆவியானவர்தாமே யாரோடு இடைப்பட வேண்டும். ஆட்சேபிக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல அழகாக தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு நாம் முழுக்க சுவிசேஷத்தை இப்பொழுது வாசிக்க கேட்ட நிகழ்வாக காணப்படுகிறது. இப்ப நம்ம இந்த பிறப்பின் நிகழ்வுக்குள்ளே போனோம் என்றால், காலையில அழகா ஒரு ஆராதனையில பங்கெடுத்து வரும்போது ஒரு கேள்வி கேட்டேன். அதே கேள்வி இந்த இடத்துல நான் கேட்கிறேன். அதனால அமைதியா இருங்க, மற்றவர்களாம் பதில் சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாள்ல யாரெல்லாம் காணப்படுகிறார்கள்? சொல்லுங்க. மரியா, யோசேப்பு, மேய்ப்பர்கள், தேவதூதர்கள், சாஸ்திரிகள், 3 சாஸ்திரிகள். வெரி குட். தேவதூதர்கள், மரியா, யோசேப்பு எல்லாமே அங்க காணப்படுகிறார்கள். மேய்ப்பர்கள். ஓகே, அங்க யார சொல்லிட்டா அதுக்குள்ள இப்ப எல்லாரும் நம்ம சொல்லுவோம் என்ன அப்படின்னா, இயேசு
அப்படின்னா யோசேப்பு, மரியாள், மெய்ப்பர்கள், காபிரியேல் தூதர், அப்புறம் மற்ற தூதர்கள் கூட்டம், அதே போல மற்ற எல்லாரையும் சொல்லிடுவோம். ஏரோது ராஜா, மற்ற எல்லாரையும் சொல்லிடுவோம். இப்ப இந்த பிறப்பின் நன்னாளிலே யாரை குறித்து கொண்டாடுகிறோமோ அதை மறந்துவிடுவோம். யாரு குழந்தையாக பிறந்த கிறிஸ்து இயேசுவை மறந்து மற்றது எல்லாத்தையும் சொல்லிடுவோம். இப்ப இயேசு இல்லைன்னா கிறிஸ்துமஸ் இருக்கா? எல்லா பேரையும் சொல்லிடுவோம். ஆனா இயேசு இல்லைன்னா கிறிஸ்துமஸ் இருக்கா? இல்ல. இயேசு இல்லைன்னா கிறிஸ்துமஸ் கிடையாது. அப்ப கிறிஸ்து பிறப்பின் நன்னாள் கொண்டு வருகிற செய்தி இயேசுவே நமக்கு. இந்த உலகம் அப்படிப்பட்ட செய்தியை அங்கே கொடுத்து வருகிறது. இந்த உலகம் பலவிதமான அலங்காரங்களுக்கும் பலவிதமான ஆயத்தங்களுக்கும் தன்னை அர்ப்பணித்து, இந்த உலகம் பலவிதமான காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறது இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளிலே. ஆனால் கிறிஸ்து அங்கே காணப்படுகிறாரா? இயேசு கிறிஸ்து அங்கே காணப்படுகிறாரா? இயேசு கிறிஸ்து அங்கே காணப்படாத பட்சத்தை கிறிஸ்துமஸ் கொண்டாடி என்ன பிரயோஜனம்? கிறிஸ்துமஸ் கொண்டாடி என்ன பிரயோஜனம்? இல்லை, பிரயோஜனமே இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வர வேண்டும், எனக்குள்ளே மையமாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னிலிருந்து புறப்பட வேண்டும். இந்த காரியங்கள் யாவும் எனக்குள்ளே காணப்படாவிட்டால் இந்த பண்டிகை ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக நிச்சயமாக இருக்காது. இப்ப ரெண்டு பேர் குறித்து நாம் இப்போ படிக்க போறோம். யோசேப்பு, மரியாதை குறித்தும் அதை தொடர்ந்து மற்ற காரியங்களை நாம் பார்ப்போம். இந்த யோசேப்பு மரியாதையுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உன்னதமான சத்தியம் என்ன? இதன் மூலமா எப்படி இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளை நான் அர்த்தமுள்ளதாக கொண்டாட முடியும்? அதுதான் முக்கியம். இன்றைக்கு நாம செய்ய போகிற ஒரு தியானம். முதலாவதாக மரியாள் எப்படி காணப்பட்டால்? சத்தமா சொல்லுங்க. பெண்கள் சத்தமா சொல்லுங்க. பெண்கள் மட்டும் சத்தமா. கன்னிகை. மரியாள் கன்னிகையாக காணப்பட்டார். இப்ப வாசித்த வேத போய் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நாம பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது அங்கே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டவன் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அப்ப மரியாள் ஒரு கன்னிகை, இன்னும் திருமணம் ஆகவில்லை. திருமணம் ஆகாத ஒரு பெண்ணாக அங்கே காணப்படுகிறார். ஆனால் திருமணத்திற்கு என்று நியமிக்கப்பட்டவளாய் காணப்படுகிறார். யாருக்கு என்று? யோசேப்புக்கு என்று நியமிக்கப்பட்டவள். கன்னிகை சொல்லுங்க மறுபடியும். நியமிக்கப்பட்டவள். அதாவது என்கேஜ்மெண்ட் மாதிரி நம்ம இன்னைக்கு நடத்துற உறுதி செய்கிற காரியத்துல என்கேஜ்மெண்ட்ல நிச்சயம் செஞ்சு உறுதி செய்யறாங்க. அது போல இப்ப திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக மரியாள் காணப்படுகிறார். இப்ப திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கிறது ஒரு ஆண் விரும்புவார்? இந்த சைடு சொன்ன ஆண்கள் சொன்னாங்க. நிறைய ஆவல் பார்க்கிறோம், யாருக்கிட்டே இருக்கிறோம். ஆண்கள் சொல்றோம். ஆண்கள் எந்த சைடு சொல்லலாம். ஒரு பெண்ணை நியமிக்கப்பட்டிருந்தா அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புவீங்க? சத்தமா சொல்லுங்க. சொன்னா ஏதாவது நினைச்சுக்கோன்றீங்களா? பார்த்திருந்தா தான் தெரியுன்றாங்க பாருங்க. ஓகே, சரி. இப்ப உங்களுக்கு சான்ஸ். அவங்க யாரும் பேச மாட்டாங்க, ஏன்னா பயப்படுறாங்க. ஏதாவது சொல்லிட்டு அது தவறா போச்சுன்னா வீட்டுல போய் யார் அடி வாங்குறதுன்னு சொல்லிட்டு சிலர் பயப்படுறாங்க. ஓகே, நடிக்கிறாங்களா? ரைட், ஓகே. நீங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. ஒழுக்கமுள்ள நல்ல
நல்ல பெண்ணாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் வேற வெளியே அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் யாரா சொன்ன என்னது என்ன சொன்னாங்க? யாரு ஆயத்தப்படுத்துவாங்க, கல்யாணத்துக்கு ஆயத்தப்படுத்துவாங்க. தெரிஞ்சது நம்ம நடைமுறையில நடக்கிறத தான் நான் கேட்கிறேன், வேற எதுவும் புதுசா கேட்கல. கற்புள்ள கன்னிப்பெண்ணா இருக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரியாள் நிச்சயிக்கப்பட்டால் யோசேப்புக்கென்று, ஆனால் திருமணத்திற்கு முன்பாகவே அவளுக்குள்ளே ஒரு கருவானது கருத்தரித்திருக்கிறது. அப்ப அது எப்படி நடைபெற்றது? 1:25 சரி 1:18 முதல்ல வாசிங்க. மத்தேயு 1:18. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரம். அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள். நல்லா கூடிங்க, பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த இடத்துல பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு பிறப்பாக இருக்கிறது. மரியாள் கன்னிகையாக காணப்பட்டாள். மரியாள் நியமிக்கப்பட்டவளாக காணப்பட்டாள். மரியாள் திருமணம் ஆகாதவளாக காணப்பட்டாள். மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கருவுற்று இருந்தாள். 4 காரியங்களை சொல்லியிருக்கேன், மறந்துடக்கூடாது. மரியாள் கன்னிகையாக காணப்பட்டாள். மரியாள் நியமிக்கப்பட்டவளாக காணப்பட்டாள். மரியாள் திருமணம் ஆகாதவளாக காணப்பட்டாள். மரியாள் பரிசுத்த ஆவியினால் கருவுற்று இருக்கிறவளாய் காணப்பட்டாள். இப்ப 25வது வசனம், 1ஆம் அதிகாரம் 25வது வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து, யோசேப்பு இங்க அவனை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இப்ப பாருங்க, குழந்தையானது யோசேப்பு மரியாளோடு ஒன்றாக இணைவதற்கு முன்னமே இங்கே என்ன நடக்கிறது? குழந்தையானது உருவாகி இப்ப குழந்தையும் வந்துருச்சு. அதுக்கு பேரும் சூட்டியாச்சு. இயேசு என்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. மரியாள் அமைதல் உள்ளவளாய் காணப்பட்டாள். அமைதலாக காணப்பட்டபடியினாலே யோசேப்புக்கு கீழ்ப்படுகிறவளாய் காணப்பட்டாள். யோசேப்புக்கு மரியாள் குழந்தை பெற்று எடுக்கும் வரையிலும் ஆயத்தத்தோடு அங்கே காத்திருந்தார். மரியாள் சகலவற்றிலும் தன்னுடைய கணவராக நியமிக்கப்பட்டிருக்கிற யோசேப்புக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்தவராக காணப்பட்டார். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு அற்புதமான காரியம் மரியாளுடைய வாழ்க்கையில. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன், 25வது வசனம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் தாயின் சகோதரி கிளேயோப்பாவின் மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இங்க யாரெல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள்? இயேசுவின் தாயாகிய மரியாள் எங்க நின்று கொண்டிருக்கிறார்? சிலுவையின் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். பாருங்க, பிறப்பதற்கு முன்னமே கன்னிகையாக காணப்பட்ட மரியாள் உலகம் தன்னை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நினைக்காமல் இயேசுவை மையமாக வைத்து தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே கிறிஸ்துவை பெற்றெடுத்த பிறகு சிலுவை வரை தன்னை கொண்டு வந்து நிறுத்துகிறார். சிலுவைக்கு அருகே கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதோடு முடியல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 1:14. அங்கே
அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு ஜெபத்திலே அப்போஸ்தலர்களோடு தரித்திருந்தவர்களோடு கூட யார் இருக்கிறார்? மரியாள் காணப்படுகிறார். கன்னிகையான மரியாள், நியமிக்கப்பட்ட மரியாள், திருமணத்திற்கு முன்பே பரிசுத்த ஆவியினால் கற்பந்தரித்த மரியாள், குழந்தையை பெற்றெடுத்த மரியாள், ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த மரியாள், சிலுவையின் அருகே நின்ற மரியாள் இப்பொழுது எங்க நிற்கிறார்கள்? அப்போஸ்தலர்களோடு ஜெபத்திலே தரித்திருக்கிறவராய் காணப்பட்டார். ரொம்ப அழகா மரியாளுடைய வாழ்க்கையை நாம பார்க்க முடியும். இது ஒரு பிரயாணம். யோசேப்புடைய வாழ்க்கையும் அதே போலதான் நம்ம பார்க்கிறோம். வாசித்த வேத பகுதியில லூக்கா 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நாம பார்க்கும்போது, அப்பொழுது யோசேப்பும் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி. இங்க பாருங்க, யோசேப்பு யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்? மரியாளுக்கு என்று நியமிக்கப்பட்டார். மரியாள் யோசேப்புக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்காங்க. யோசேப்பு மரியாளுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கார். அப்ப யோசேப்பும் இங்க என்ன ஆகல? வேறு திருமணம் செய்யாதவராய் காணப்படுகிறார். திருமணம் செய்யப்படவில்லை, நிச்சயிக்கப்பட்டவர்கள். இப்ப மரியாளுக்கு குழந்தை வந்துருச்சுன்னு யோசேப்புக்கு தெரியும். பரிசுத்த ஆவியினால் குழந்தையானது அங்கே உருவாகிவிட்டது என்பது யோசேப்புக்கு தெரியும். உடனே மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நாம் வாசிக்கிறோம், அப்படியே தள்ளிவிட மனதாயிருந்தான். 20வது வசனம் 19-20 வாசிங்க. புருஷனாகி யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தார். சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகி யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ரொம்ப அழகாக தூதருடைய சாட்சி இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆண்டவருடைய குழந்தை இது, பரிசுத்த ஆவியினால் உண்டான குழந்தை இது. மரியாளை தள்ளிவிட நீ சிந்திக்காத. இப்ப யோசேப்புடைய மனநிலை எப்படி இருக்கும்? யோசேப்புடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்பா கல்யாணம் பண்றதுக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கு, அந்த குழந்தை ஏற்கனவே அந்த பெண்ணானவள் கற்பம் தரிக்கப்பட்டிருக்கா என்று சொல்லி கேள்விப்பட்டு நான் எப்படி இருக்க முடியும்? இது ஒரு புறம் ஒரு மிகுந்த வேதனை. அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது தேவதூதன் யோசேப்போடு தோன்றிய சொன்ன வார்த்தையில் தான் நம்ம வாசிக்கிறோம். நீ பயப்படாத, இந்த காரியம் கர்த்தரால் நடந்தது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. நீ எதை குறித்தும் யோசிக்காத. இவ்வளவு நாட்கள் நீங்கள் காத்திருந்தீர்கள் எதற்காக? மேசியாவாகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு வருவார் என்று காத்திருந்தீர்கள். இப்பொழுது இதோ அதற்குரிய நேரம் வந்திருக்கிறது. யோசேப்பு முற்றிலுமாக தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் காணப்படுகிறார். மரியாளை எந்த விதத்திலும் உதாசீனப்படுத்தவில்லை. மரியாளை எந்த விதத்திலும் உதாசீனப்படுத்தவில்லை. மரியாளுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறவராக யோசேப்பு காணப்பட்டார். மரியாளை தன்னோடு கூட கூட்டி செல்லுகிற, குடிமதிப்பு எழுதப்படும் போது தன்னோடு கூட கூட்டி செல்லுகிற ஒருவராக காணப்பட்டார். அங்கே குழந்தையை பெற்றெடுக்கும் நாள் வரையும் காத்திருந்தார். எல்லா உதவிகளையும் செய்து வந்தார், எல்லா காரியங்களையும் செய்து வந்தார். அதன் பிறகு யோசேப்பை குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை. யோசேப்பு மரியாளும் குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு செல்லுகிறார்கள். எகிப்துக்கு சென்று திரும்ப அவர்கள் நாசரேத்தூருக்கு வருகிறார்கள். இந்த காரியம் வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 12ஆம் வயதில் அவர்கள்
எருசலேம் தேவாலயத்திற்கு கூட்டி வந்து விட்டு செல்வதோடு கூட யோசேப்பின் பணியானது முடிந்து போகிறது. யோசேப்பின் பணியானது அங்கே முடிந்து போகிறதை நாம பார்க்க முடிகிறது. மரியாள் தொடர்ந்து நிற்கிறார். இப்ப ஒரு வேதத்தின் பிரகாரமாக ஒரு தகப்பனுடைய பணி என்ன என்பதை யோசேப்பு மிக அற்புதமாக செய்து முடித்திருக்கிறார். குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை ஆண்டவருக்கென்று வளர்த்து 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். 31ஆம் நாளிலே ஆண்மகனாக முதல் பிறந்த ஆண்மகனாக இருந்தால் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும். அதன் பிறகு 12 வயது ஆகும்போது அவரை அந்த குழந்தையானது தேவாலயத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். 13வது வயதில தேவாலயத்திலே தோராவுக்கென்று அந்த குழந்தையானது ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இவை யாவற்றையும் யோசேப்பு முறையாக இயேசுவுக்கு செய்து முடிக்கிறவராக காணப்பட்டார். அப்ப எவையெல்லாம் ஒரு தகப்பனாக இருந்து செய்ய வேண்டுமோ அத்தனை காரியத்தையும் செய்து முடித்தார். இது ஒரு ஸ்டோரி போல நமக்கு இருக்கும். இப்ப 2 காரியங்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மரியாள் யோசேப்பு இருவரும் அதாவது வர்ஜின் என்று சொல்லுவார்கள். வர்ஜின் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். கன்னிகை என்று சொல்லும்போது வர்ஜின் என்று சொல்லுவார்கள். அந்த பெண்ணானவள் முற்றிலுமாக கன்னிகையாக காணப்பட்டாள் என்பது அடையாளம். யோசேப்பு எந்த விதத்திலும் அந்த வர்ஜினிட்டிக்கு குறைவாக காணப்படவில்லை. அவன் தூய்மையாகவே காணப்பட்டான். மரியாளோடு கிறிஸ்து பிறக்கும் நாள் பரியந்தம் சகல காரியங்களும் ஆண்டவருடைய வழிநடத்தும்படியே எல்லாவற்றையும் செய்து வந்தவனாக காணப்பட்டான். திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்ட மரியாதை புறந்தல்லாதபடிக்கு அரவணைக்கிறவராக தேவைகளை சந்திக்கிறவராகவே காணப்பட்டார். குழந்தை பெற்றெடுத்த பிறகு தேவாலயத்துக்கு அழைத்து சென்று அந்த குழந்தையினுடைய தேவைகள் அனைத்தும் நியாயப்பிரமாணத்தின்படி நிறைவேற்றுகிறவராக காணப்பட்டார். ரொம்ப அற்புதமான 2 நபர்களுடைய வாழ்க்கையின் சுருக்கத்தை நாம் இப்ப பார்த்தோம். இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாள் மரியாள் மூலமாக யோசேப்பு மூலமாக உங்களுக்கும் எனக்கும் எதை அறிவுறுத்துகிறது? இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்லகேமிலே பிறந்தார் என்கிற செய்தி மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. அங்கே கூடியிருந்த மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் உலகத்திற்கு எருசலேம் நகரத்தாருக்கு பிரசித்தம் பண்ணினார்கள். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் கடந்து வந்து ராஜாவாக கிறிஸ்துவை அறிக்கை செய்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கொண்டாடுகிற நாம் கிறிஸ்துவை எவ்வாறாக அறிக்கை செய்கிறவர்களா இருக்கிறோம்? இந்த பண்டிகை எனக்கு எப்படிப்பட்ட ஒரு பண்டிகையாக இருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்கள்? ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்துல நாம் அழகாக வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது. நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். போதும். நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். இப்ப ஆண்டவர் அவருடைய ஜனத்திற்கு கொடுக்கிற செய்தி. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிற செய்தி என்ன? நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்துக் கொண்டேன். உன்னை நியமித்துக் கொள்ளுவேன். எப்ப? பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திலே வந்து இடைப்படுவார். இப்ப முதலாவது நான் நியமித்துக் கொண்டேன். யாரெல்லாம் நித்திய விவாகத்திற்கென்று நியமித்துக் கொள்ளப்பட்டார்களோ அவர்களிடத்துல யார் வந்து வேலை செய்வார்? பரிசுத்த ஆவியானவர். யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டால் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியினாலே மரியாள் கர்ப்பம் தரித்து கிறிஸ்துவை பெற்றெடுத்தார். இன்று உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவருடைய அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கென்று ஆண்டவர் நித்திய விவாகத்திற்கென்று நம்மை நியமித்துக் கொண்டு அவருடைய பரிசுத்த நாமத்தை வல்லமையுள்ள தேவ ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயங்களிலே தந்திருக்கிறார்.
விசுவாசத்தை நம்முடைய இருதயங்களே தந்திருக்கிறார். இப்ப இந்த விசுவாசம் என்கிற அந்த கிறிஸ்துவின் விதையானது நம்முடைய இருதயத்துல கருவாக உருவாகி அது இன்னொரு கிறிஸ்துவை பிறப்பிக்க செய்ய வேண்டும். மரியாள் இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டது போல, மரியாள் இடத்துல யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தது போல நம்மிடத்திலும் ஆண்டவர் கிரியை செய்திருப்பார் என்றால் இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை என் மூலமாக இன்னொரு கிறிஸ்து பிறக்க வேண்டும். எப்படி? கலாத்திற்கு நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா சொல்றார். வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திற்கு எழுதின நிருபம், என் சிறு பிள்ளைகள் 19வது வசனம், 4ஆம் அதிகாரம் 19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். யார் சொல்றது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இப்ப பவுல் அப்போஸ்தலர் கற்ப வேதனைப்படுகிறவாய் காணப்படுகிறார். ஏன்? ஒரு ஆம்பளை எப்படிங்க கற்ப வேதனைப்பட முடியும்? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்யும் போது நான் அந்த வேதனை அடைய முடியும். ஏன்னா அந்த கரு யாருக்குள்ள இருக்குது? ஆண்டவர் எனக்குள்ள கொடுத்திருக்கிறார், எனக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அதை நான் இந்த உலகத்திற்கு பகிர்ந்தளிக்கிறவனாய் காணப்படுகிறேன். மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டவனாய் காணப்பட்டால், பரிசுத்த ஆவியினாலே அங்கே கர்ப்பம் தரித்தால், இயேசு என்கிற குழந்தையை பெற்றெடுத்து அந்த இடத்துல கடைசி வரைக்கும் கூட நிற்கிறவளாய் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் பாடும் மரணம் எல்லாத்தையும் கூட இருந்து அவருடைய உயிர்த்தெழுதலின் சாட்சியாகவும் இருந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசித்தோம். அப்போஸ்தலர்களோடு அங்கே காணப்பட்டார். அதனாலதான் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது அழகா 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால், நாம் நியமித்தபடியால், ஏற்கனவே நாம் நியமிக்கப்பட்டிருந்தோம். மரியாள் நியமிக்கப்பட்டிருந்தால் கிறிஸ்துவை பெற்றெடுத்தார். நாம் கிறிஸ்துவுக்கென்று நியமிக்கப்பட்டிருந்தால் நாமும் யாரை பெற்றெடுப்போம்? கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறோம். கிறிஸ்து உருவாக வேண்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்து உருவாக வேண்டும். நாம பேசுகிற யாவரிடத்திலும், நாம சந்திக்கிற நபர்களிடத்துல கிறிஸ்து உருவாக வேண்டும். ஏன் இந்த காரியம் நமக்குள்ளே வர வேண்டும்? இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாள் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தின் செய்தியை நமக்கு கொடுக்கிறது. ஒரு குழந்தை உருவாகுதுன்னா குடும்பத்துல என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். கிறிஸ்து ஒருவருக்குள்ளே உருவாக்கும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். எப்படி? என்ன சந்தோஷம்? மிகுந்த சந்தோஷம். சத்தமா சொல்லுங்களேன். எனக்குள்ளே சந்தோஷம் உண்டானால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தால் மறுபடியும் அந்த தேவதூதர்களுடைய கூட்டம் வந்து அந்த சந்தோஷத்தின் செய்தி அறிவிக்காதா? அறிவிக்கும். தேவதூதருடைய கூட்டம் சேர்ந்து அந்த சந்தோஷத்தின் செய்தியை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறதாய் காணப்படும். ஆண்டவர் நம்மை அதற்காகவே அழைத்திருக்கிறார். நாம் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாள் எனக்கு கொடுக்கிற உன்னதமான செய்தி, இதோ நான் நியமிக்கப்பட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன காரியத்தை சுருக்கமாக உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஏன் இந்த காரியத்தை இவ்வளவு ஆணித்தரமாக சொல்லுகிறேன் என்றால், எபிரேயத்துல 2 காரியங்கள் இருக்கிறது. நிசுயின், அருசின். அருசின் என்பது நிச்சயிக்கப்படுதல், நிசுயின் என்பது திருமணம். ஒருவர் நிச்சயிக்கப்பட்டிருந்தால், ஒரு பெண்ணானவள் நிச்சயிக்கப்பட்டிருந்தால்
தன்னுடைய கணவருக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் பெண்ணானவள் அந்த நிச்சயிக்கப்பட்ட காலகட்டத்திலே திருமணம் வரைக்கும் என்ன செய்யணும்? இன்னைக்குதான் போன் வந்துருச்சு, என்னங்க பிடிக்கும், உங்களுக்கு இந்த கலர் தான் பிடிக்குமா, உங்களுக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும், எனக்கு இதுதாங்க பிடிக்கும். நல்லாவும் போவோம், சில நேரத்தில் இது சண்டையிலையும் போய் முடிஞ்சிடும். நான் சொல்றது எது நீ கேட்க மாட்டியா அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த முறைமை, ஒரு பெண்ணானவள் நியமிக்கப்பட்ட கணவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த காரியங்களை அந்த நிச்சயிக்கப்பட்ட காலத்திலே திருமணம் வரைக்கும் இருக்கிற நாட்கள்ல ஆயத்தம் செய்கிறவளாய் இருக்க வேண்டும். அதனாலதான் கற்புள்ள கன்னிகையாக என்று சொல்லி சொல்லப்பட்டது. ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மை அதற்காகவே அழைத்திருக்கிறார். இப்ப திருமண நாளுக்குள்ள ஆணுடைய வேலை என்ன? திருமணம் செஞ்சு கொண்டு போற பொண்ண எந்த இடத்துல வைப்பேன், எந்த ரூமுக்கு கூட்டு போனோம், எப்படி எந்த வீட்டுக்கு கூட்டு போனோம், எப்படி பராமரிப்பேன், அதனுடைய தேவைகள் எப்படியெல்லாம் நான் சந்திப்பேன், இந்த காரியங்கள் எல்லாம் அந்த ஆணானவர் செய்து முடிக்க வேண்டும். இது நிச்சயிக்கப்படும் போது அருசின் என்று சொல்லி அழைக்கப்படுகிற நிச்சயதார்த்தம் நடக்கும் போது அவர்கள் எழுதி கொடுக்கிற ஒரு பிரமாண பத்திரம். கணவன் எழுதி கொடுப்பான், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் நீ செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரமாண பத்திரம் எழுதி கொடுப்பார். அதுக்கு பேர் கெத்துவா என்று சொல்லி எபிரேயத்துல அழைப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு வீட்டில் பெண்ணானவர் திரும்ப தன்னுடைய கணவராக நியமிக்கப்பட்டவர் வரும் வரைக்கும் அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் பிராக்டிஸ் செஞ்சு ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பாங்க. இப்போ அதுக்குள்ள நான் திரும்ப கூட்டு போறேன்னு சொன்ன மாப்பிள்ளை போய் வீட்டுக்கு போய் தனியா ஒரு ரூமை தன்னுடைய மனைவிக்கு என்று ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல எல்லா காரியங்களையும் செய்வதற்காக முழு தகுதியோடு ஆயத்தத்தோடு அவர் திரும்ப கடந்து வந்து திருமணம் செய்வார். நிசுயின் என்று சொல்லி அழைக்கப்படுது. இப்ப இந்த திருமண காரியமானது எப்படி ஒரு கலாச்சாரத்துல ஊன்றி இருக்கிறதோ அதே போல வேதத்துல இந்த கலாச்சாரமானது நமக்கு மிகப்பெரிய சத்தியத்தை கொடுக்கிறது. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல அழகாக இயேசு கிறிஸ்து சாமி நம்மை நிச்சயித்த பிறகு அவர் பரமேறுவதற்கு முன்பதாக அப்போஸ்தலர்களோடு சொன்ன அந்த வார்த்தைகள், இந்த உலகத்துல வாழ்ந்த போது சொன்ன அந்த வார்த்தைகள் 1வது வசனத்துல இருந்து வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம்! இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நன்னாள் எனக்கு கொண்டு வருகிற செய்தி, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காது இருப்ப, பயப்படாதிருங்கள். உலகம் அனைத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்ப வந்து நான் உங்களை என்னோடு இருக்கும்படி கூட்டி சேர்த்துக் கொள்வேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நான் திரும்ப வருவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். திரும்ப வருவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். திரும்ப வருவேன் என்று சொல்லுவதற்கு முன்பதாக அவர் போறதுக்கு முன்னாடி நமக்காக ஒன்றை கொடுத்து சென்றிருக்கிறார். நான் சொன்னேன், திருமணத்துல எபிரேய கலாச்சாரத்துல திருமணத்துல பிரமாண பத்திரம் எழுதி கொடுத்துட்டு போவாங்க. நமக்கு பிரமாண பத்திரமாக ஆண்டவர் அற்புதமான வார்த்தைகளை, எனக்கு பிடித்தவைகள் என்ன இதுல இருக்கிறது, எனக்கு பிடிக்காதவைகள் என்ன இதுல இருக்குது, இதை செய் இதை செய்யாதே, அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த கர்த்தர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தர், உன்னதமான தேவன்
இந்த உலகத்துல குழந்தையாக பிறந்தார் என்கிற செய்தி இந்த உலகத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்தி. ஆனால் அவர் குழந்தையாக இல்லை, பிறந்த குழந்தை அப்படியாக இல்லை. வளர்ந்தார், முடிக்க வேண்டிய காரியங்களை கல்வாரி சிலுவையில நமக்காக கொடுத்தார், தம்முடைய ஜீவனை கொடுத்தார், தம்முடைய அன்பை வெளிக்காட்டினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து இயேசு நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் நமக்கு மன்னிப்பு இல்லை. நித்திய ஜீவனுக்கு கடந்து செல்ல ஆண்டவர் நம்மை ஆயத்தம் செய்கிறார் என்றால் ரத்தம் சிந்துதல் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. பிரியமானவர்கள், இந்த நாளில கிறிஸ்து பிறப்பின் நன்னாள் நமக்கு கொண்டு வருகிற செய்தி இதோ, உனக்காக நான் மரித்தேனே, உனக்காக நான் அடக்கம் பண்ணப்பட்டேன், உனக்காக என் ரத்தத்தை சிந்தினேனே, உனக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், திரும்ப வந்து கூட்டிட்டு போவேன்னு சொல்லி இருக்கிறேன். அதுக்குள்ள நீ பண்ற அட்டகாசம் என்ன? ஏன் என்னை விட்டு தூரம் போற? என்னிடத்துல என்ன குறை கண்டார்? நீ குப்பையில கிடந்த உன்னை நான் தூக்கி எடுத்தேன். உனக்கு உதவிக்கு ஒருவரும் இல்லாமல் இருந்தாங்க, உன்னை நான் அரவணைத்தேன். அழிந்து போகிறவனாய் காணப்பட்டாய், உன்னை முற்றிலுமாக பாதுகாத்தேன். ஆனால் அந்த அன்பை மறந்து நாம் தூர செல்லுகிறவர்களா இருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை புறக்கணிக்கிறவர்களா இருக்கிறோமே, ஆண்டவருடைய சந்தோஷத்தை புறக்கணிக்கிறவர்களா இருக்கு. இந்த உலகம் தருகிற கொஞ்ச நேரம் கொடுக்கிற அந்த சந்தோஷத்திற்காக தேவனுடைய நித்தியமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போகிறோமே. ஏன்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை விரும்புகிறார். பிரியமானவர்களே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. உனக்காக என் ரத்தத்தை நான் சிந்தேன், உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன், உனக்காக நான் முள்முடி சுமந்தேன், உனக்காக நான் சிலுவை சுமந்தேன், உனக்காக நான் அடிக்கப்பட்டேன், உனக்காக நான் நொறுக்கப்பட்டேன். எனக்காக நீ என்ன பாட அனுபவித்தாய்? கிரயம் செலுத்தாதபடி நாம் அவருடைய சீஷர்களாக இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இதோ உனக்கு நான் எழுதி கொடுத்திருக்கிறேன், பிரமாணங்களாக எழுதி கொடுத்திருக்கேன். இந்த வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கும் போது அதனுடைய ஆசீர்வாதங்களை நீ ருசி பார்க்க முடியும். நித்திய ஜீவனிலே, மறுமையிலே உன்னதமான ஆசீர்வாதங்களை நீ ருசி பார்க்க முடியும். அதற்காக நான் உன்னை ஆயத்தப்படுத்துகிறேன். ஆகவே பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாள் எனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர மரியாள் நியமிக்கப்பட்டிருந்தால், மரியாள் திருமணம் ஆகாதவளாக காணப்பட்டால், மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருந்தார், மரியாள் இயேசு என்கிற குழந்தையை பெற்றெடுத்தார், மரியாள் சிலுவை வரை கிறிஸ்துவோடு நின்றவளாக காணப்பட்டார், மரியாள் சபையிலே ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கிறவளாக ஜெபிக்கிறவளாக காணப்பட்டார். இன்றைக்கு நாம் எப்படி காணப்படுகிறோம்? இயேசு என்னிடத்தில் பிறக்க வேண்டும் என்றால் நான் எப்படிப்பட்டவனாக காணப்படுகிறேன்? என்னை தடுக்கிற காரியங்கள் எது? இயேசு என்னிடத்திலே கடந்து வராதபடிக்கு என்னை தடுக்கிற காரியங்கள் எதுவாக இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை மன்னித்து தகுதிப்படுத்தும் என்று சொல்லி, உம்முடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன், என்னை நீ தகுதிப்படுத்தும். இந்தந்த விதத்துல நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், என்னை நீ உருமாற்றும், என்னை நீ வழி நடத்தும், என்னை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி கெஞ்சி கேட்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து என்றென்றைக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தி வழி நடத்துவாராக. கிறிஸ்து பிறப்பின் நன்னாள் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் விடுதலையும் ரட்சிப்பின் நிச்சயத்தையும் நமக்குள்ளே கொடுக்கட்டும். ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு நம்மை ஆயத்தமாக்கட்டும். நாமும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.